क्षमा पाते हैं, पापी क्षमा पाते हैं। यीशु मसीह के नाम से पापी क्षमा पाते हैं। यीशु मसीह के नाम से पापी क्षमा पाते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता,
पवित्र आत्मा मंडराता। पेंतेकोस्त के दिन समान आत्मा मंडराता। पेंतेकोस्त के दिन समान आत्मा मंडराता। आत्मा मंडराता। पवित्र आत्मा मंडराता। आत्मा मंडराता। पवित्र आत्मा मंडराता। पेंतेकोस्त के दिन समान आत्मा मंडराता। पेंतेकोस्त के दिन समान आत्मा मंडराता। நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றனை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியவே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி.
ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையை வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையை வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. चल मुझे चल मुझे, यीशु तू है जहाँ। ले चल मुझे ले चल मुझे ले चल मुझे, हाथ थाम के मेरा। ले चल मुझे ले चल मुझे ले चल मुझे, यीशु तू है जहाँ। ले चल मुझे ले चल मुझे ले चल मुझे, हाथ थाम के मेरा। ले चल मुझे, मैं तेरे दर पे आया हूँ, खाली हाथों से अपने सर को झुकाता हूँ। झोली मेरी भर दे, मैं तेरे दर पे आया हूँ, खाली हाथों से अपने सर को झुकाता हूँ। झोली मेरी भर दे, मुझे ढूंढता हुआ, मुझे चाहता हुआ, छोड़ आया आसमां तू यहाँ। भीड़ से मुझको चुना, अपना बना लिया, नाम तेरा है दिया यीशुआ। भीड़ से मुझको चुना, अपना बना लिया, नाम तेरा है दिया यीशुआ। जैसे हिरनी पानी के लिए प्यासा, मैं भी हूँ तेरे लिए। जैसे हिरनी पानी के लिए प्यासा, मैं भी हूँ तेरे लिए। मुझे ढूंढता हुआ, मुझे चाहता हुआ, छोड़ आया आसमां तू यहाँ। भीड़ से मुझको चुना, अपना बना लिया, नाम तेरा है दिया यीशुआ। मुझे ढूंढता हुआ, मुझे चाहता हुआ, छोड़ आया आसमां तू यहाँ। भीड़ से मुझको चुना, अपना बना लिया, नाम तेरा है दिया यीशुआ। ले चल मुझे ले चल मुझे, यीशु तू है जहाँ। ले चल मुझे ले चल मुझे ले चल मुझे,
हाथ थाम के मेरा ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे, यीशु तू है जहाँ, ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे, हाथ थाम के मेरा ले चल मुझे। ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம். इस संसार के लिए हम रोशनी हैं, ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். क्योंकि जिसकी हम आराधना करते हैं वो धार्मिकता का सूरज है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। வெளிச்சம் என்று நாம் பார்க்கும்போது வேதத்தில் ஒரு மனுஷர் இருக்கிறார். जब रोशनी के प्रति हम देखते हैं तो बाइबल में ऐसा एक व्यक्ति जो है, அவனை குறித்து பரலோகமும் மாத்திரமல்ல இயேசுவும் இந்த வேதாகமும் ரொம்ப மேன்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. उनके प्रति बाइबल ही नहीं वरन स्वर्ग भी और यीशु मसीह भी बहुत ही अच्छी तरीके से बताते हैं। அவன் தான் யோவான் ஸ்நானகனாய் இருக்கிறார். वही यूहन्ना बपतिस्मा देने वाला। அவரை குறித்து யோவான் 5வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, यूहन्ना बपतिस्मा देने वाला का प्रति हम यूहन्ना की सुसमाचार 5वें अध्याय में हम देखते हैं। 35வது வசனத்தை வாசிக்கும்போது उसका 35वीं आयत में देखते हैं, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். वह तो जलता और चमकता हुआ दीपक था। ஆமென். आमीन। ஆக மொத்தம் ஒரு 400 ஆண்டு காலம் மிகுந்த ஒரு இருண்ட காலத்துக்குள்ள ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். यानी कुछ 400 ऐसा समय में लोग गुजर रहे थे, एकदम अंधकार से भरा हुआ था। எந்த விதமான ஆராதனையோ பலியோ எதுவுமே தீர்க்க தரிசனமோ இல்லாத ஒரு நாட்கள் தான் இருண்ட காலமாய் இருக்கிறது. यानी वो ऐसे अंधकार का समय था जब कि जहाँ की कोई परमेश्वर की आराधना नहीं रहा, बलि नहीं रहा, कुछ भी नहीं हुआ। அந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த யோவான் ஸ்நானகன் அங்க பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். यानी ऐसे समय पर जब यीशु मसीह की जन्म होनी चाहिए उससे थोड़े पहले यूहन्ना बपतिस्मा देने वाला का जन्म हुआ। யோவானுடைய பிறப்பு ரொம்ப அற்புதமான பிறப்பு. यूहन्ना का बपतिस्मा देने वाला का जन्म जो है बहुत ही अद्भुत तरीके से हुआ। அவருடைய பெற்றோர்கள் சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள். उनकी माँ बाप जकरिया और एलिशबा जो है वो बहुत ही बुढ़ापे में थे, ஊழியம் செய்கிற மனிதர்களாய் இருக்கிறார்கள். वो सेवकाई करते थे। அப்படிப்பட்ட வயதான தம்பதியினருக்கு பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகனாய் இருக்கிறார். ऐसे एकदम अच्छे उम्र वाले थे माँ बाप, उनके जन्म हुआ था ये यूहन्ना बपतिस्मा देने वाला। இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதாகமம் ரொம்ப மேன்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. इस यूहन्ना के बारे में बाइबल बहुत ही अच्छा सा बताती है। அவனை குறித்து மிகப்பெரிய ஒரு சாட்சி என்னவென்றால், उनके प्रति बड़ी गवाह क्या है, அந்த இருண்ட நாட்களிலே பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். यानी उस अंधकार के समय में यूहन्ना बपतिस्मा देने वाला जो था वो चमकता और जलता हुआ दीपक था। இன்றைக்கும் சூழ்நிலை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. आज भी कुछ परिस्थिति ऐसा ही है। ஆனா இப்படிப்பட்ட இருண்ட இந்த நாட்களிலே நாம் யோவான் ஸ்நானகனாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க தேவன் விருப்பப்படுகிறார். तो परमेश्वर चाहते हैं ऐसे अंधकार के समय में, अंधकार छाया हुआ इस वक्त पर आप और हमें भी यूहन्ना बपतिस्मा देने वाला के जैसे हमें उठकर यानी हमें प्रकाशित होना चाहिए। அவருடைய வாழ்நாட்களும் ரொம்ப பெரிய அளவு இல்ல, சிறிய நாட்களில் வாழ்ந்து அவர் மரித்தார். यानी यूहन्ना का जो समय था, आयु था, बहुत ही कम था, ज्यादा लंबा नहीं रहा। அவரை குறித்து நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் எழுதப்படாமல் இருந்தாலும் उनके प्रति कई बातें बाइबल में लिखा नहीं क्यों ना हो, ஒரு சின்ன காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. वो कुछ ही बातें ही लिखा हुआ है। ஆனா அதை கொஞ்சம் தியானித்து நாம் பார்ப்போம் என்றால், लेकिन उन बातों के प्रति यदि हम ध्यान देंगे तो எங்கெல்லாம் அவர் பிரகாசிக்கிறார், कहाँ कहाँ वो प्रकाशित रहते थे। முதலாவது பார்க்கும்போது पहला அவர் வனாந்தரத்தில் பிரகாசிக்கிறார். वो वनांतर में चमकता हुआ रहा। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। அவர் எங்கு பிரகாசிக்கிறார், वो कहाँ प्रकाशित हुए थे, அவருடைய ஊழியம் எங்கு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது, यूहन्ना का सेवकाई कहाँ पर चमक रहा था। ஆச்சரியமான ஒரு இடம் வனாந்தரமா. बहुत ही आश्चर्य की एक स्थान यानी वनांतर में। பொதுவா வனாந்தரம் என்பது யாருக்கும் பிடிக்காத ஒரு ஏரியா இல்லையா? जैसे कि वनांतर कोई पसंद तो नहीं करते हैं, அங்க அது அங்க எந்த விதமான பலனே இல்லாத ஒரு ஏரியா.
यानी वहाँ कोई ऐसे ही हरी भरा नहीं देख पाएंगे। எங்க எவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அங்க போய் யாரும் குடி இருக்க மாட்டாங்க. अगर कितने 1000 रुपया दें तब भी कोई वहाँ पर जाकर रहने तो नहीं चाहेंगे। So, இருந்த நாட்களிலே ஒரு முதல் தீர்க்கதரிசியாய் ஒரு மிஷனரியாய் ஒரு ஊழியக்காரராய் இவர் புறப்பட்டு வந்து ஒரு சிட்டில இவர் வரல, ஒரு வனாந்தரத்தை இவர் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். यानी अंधकार के समय के बाद पहला एक भविष्यवक्ता, पहला एक सेवक, पहला एक मिशनरी बनकर जब युगन्ना आया है, उन्होंने एक शहर में जाकर अपनी सेवा को शुरू नहीं किया, वरन एक वनांतर में जाकर अपनी सेवकाई को शुरू किया। ஒருவேளை நீங்க கூட சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் பிறந்த இடம், நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தின் ஏரியா, நான் என்னுடைய எல்லைகள், குடியிருக்கிற பகுதிகள் இதெல்லாம் ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறது, ரொம்ப ட்ரையா காணப்படுகிறது பாஸ்டர் என்று சொல்லும்போது கர்த்தர் நீங்க சொல்றாரு அந்த இடத்துல நீங்கள் எரிந்து பிரகாசிக்கலாம் என்று கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். यदि आप सोचते हैं तो पास्टर जो वहाँ हम रह रहे हैं वो तो वनांतर है, वो तो ऐसी सूखी जमीन है, वहाँ कुछ भी सफलता ही नहीं है, मेरा जीवन भी ऐसा है। यदि आप ऐसा कहते हैं तो आज प्रभु आपसे ये कहना चाह रहे हैं कि आप भी उसी स्थान में से उठकर प्रकाशित हो सकते हैं। हालेलुया, हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. क्योंकि परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं है। தேவனுடைய பார்வையில் ஒரு இடம் என்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. परमेश्वर की नजर में स्थान जो है एक कुछ बात ही नहीं है। தேவனால் அழைக்கப்பட்டவர் அபிஷேகப்பட்டவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நாம் ஜொலிக்க முடியும். जो परमेश्वर की ओर से बुलाए हुए लोग जहां पर आप क्यों ना हो वहां पर आप चमक सकते हैं। ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அந்த வனாந்தரத்துல ஒன்றுமே கிடைக்காது என்று நினைத்திருக்கலாம். यदि आप सोच सकते हैं कि उस वनांतर में क्या कुछ मिलेगा, कुछ भी तो नहीं मिलेगा करके, ஆனா ஆகாருடைய லைஃப்ல நீங்க பார்க்கும்போது लेकिन हाजिरा का जीवन में यदि आप देखते हैं तो அந்த வனாந்தரத்துல தான் கர்த்தர் அவனுக்கும் அவங்க மகனாகிய இஸ்மவேலுக்கும் ஒரு நீரூற்றை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर उस वनांतर में ही हाजिरा के लिए और उसके बेटे के लिए वहां पर एक सोते को उत्पन्न रखा था। அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்படும் போது அந்த நீரூற்றை பார்க்கிறாள். ஆக மொத்தம் ஆல்ரெடி அங்க நீரூற்று இருக்கிறது, ஆனா கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கும் போது அங்க பார்க்கிறதை நான் பார்க்கிறோம். यानी सोता तो पहले से वहां था, लेकिन इनकी आंखें बंद थी, इसीलिए परमेश्वर जब इनकी आंखों को खोला तब उन्होंने उस सोते को देख पाया। மோசஸ் கூட வனாந்திரத்துல தனிமையில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது பரலோகத்தின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அங்கு மோசேயோட கூட இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். जब मूसा भी वनांतर में अपनी भेड़ बकरी चरा रहे थे तो परमेश्वर, जिसने अब्राहम का परमेश्वर, इसहाक का और याकूब का परमेश्वर, उनसे मुलाकात किया करके देखते हैं। 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்த பிறகு அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்க போகிறார்கள், எந்த பிரயாணத்தில் இருக்கிறார்கள், வனாந்திரத்தில் தான் பிரயாணப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் அவளை அப்படித்தான் வழி நடத்துவதை நான் பார்க்க முடியுதுங்க. जैसे इजराइल लोग 430 वर्ष तक जब उन्होंने मिस्र में और गुलामी में थे, परमेश्वर उन्हें वहां से उन्होंने निकाल कर ले आया। उन्होंने कहाँ ले आया? वनांतर में ही उनको लेकर आए। வனாந்திரத்தில் கர்த்தர் அவளை எப்படி வழி நடத்தினார் தெரியுங்களா? மேக ஸ்தம்பம் அவளோட கூட இருந்தது, அக்கினி ஸ்தம்பம் அவளோட கூட இருந்தது. அற்புதமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் மன்னாவினால அந்த வனாந்திரத்தில் அவளை போஷித்தார். தண்ணீர் இல்லாத நேரத்தில் கர்த்தர் தண்ணீரை அங்கு கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்தில் அவங்களுடைய செப்பல் தேயவே இல்லைங்க, அவங்களுடைய வஸ்திரமும் கிழியவே இல்லைங்க. அவ்வளவாய் நேர்த்தியாய் அற்புதமாய் தேவன் வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தின தேவனாய் இருக்கிறார். वनांतर में परमेश्वर ने कैसे अगुवाई किया है इस्राएल लोगों को? उन्होंने मेघ की खंबा से, अग्नि की खंबा से परमेश्वर ने अगुवाई किया है। इतना ही नहीं, हर एक दिन मन्ना से उन्हें खिलाया है। आमीन, हालेलुया। और इतना ही नहीं, परमेश्वर का वचन में लिखा है उनकी वस्त्र ना तो पुराना हुआ या उनकी जूते कभी तोड़ी गई करके। आमीन। परमेश्वर बहुत ही अद्भुत तरीके से उन्हें अगुवाई किया है। हालेलुया, हालेलुया। கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. प्रभु बहुत ही भला है। சங்கீதம் 29 சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியுது, கர்த்தருடைய சத்தம் இவன் வனாந்திரத்தை கூட அதிர பண்ணக்கூடியதா இருக்கிறதா। 29वीं भजन में हम पढ़ सकते हैं परमेश्वर का जो आवाज जो है वो वनांतर को भी हिला देती है करके हम देख सकते हैं। आमेन, आमीन। வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியதா இருக்கிறது, यानी वनांतर को भी वो हिला सकती है। ஆமென்। கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது, वो यहोवा का वाणी है। இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே
जब यीशु मसीह की बपतिस्मा हुआ तुरंत ही பரிசுத்த ஆவியானவர் அவரை அப்படியே வனாந்திரத்துக்கு எடுத்து போனதை நான் வாசிக்க முடியுதுங்க. हम पढ़ सकते हैं पवित्र आत्मा ने यीशु मसीह को वनांतर की ओर लेकर गए. வனாந்திரத்தில் அவர் 40 நாள் இரவு பகலும் அவர் உபவாசம் இருந்து அவர் ஜெபிக்கிறதை நான் பார்க்க முடியுது. उस वनांतर में यीशु मसीह ने 40 दिन और रात उन्होंने उपवास कर प्रार्थना करते हुए देख पाते हैं. உபவாசம் முடிந்த பிறகு மிகுந்த களைப்புடன் இருக்கிற நேரத்தில் பிசாசு அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். जब वो उपवास के बाद जब वो भूखे थे थके हुए थे तब शैतान ने परीक्षा को लेकर आया. அந்த வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து உபவாசத்தின் முடித்த பிறகும் மிகுந்த சோர்வாய் இருந்தாலும் களைப்பாய் இருந்தாலும் தனிமையில நின்று அந்த சோதனையை மேற்கொண்டார் என்றால் அந்த வனாந்திரத்தில் நாம் ஜெயிக்க முடியும், நாமும் எரிந்து பிரகாசிக்க முடியும். उस वनांतर में अकेलापन में इतने थकने के बाद भी यीशु मसीह ने उस सारे परीक्षाओं से विजय पाया, जीत पाया है. तो आज हम भी ऐसी जगह में हम जीत सकते हैं, चमक सकते हैं परमेश्वर की महिमा के लिए. हालेलुया 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 हालेलुया. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. यहोवा भला है. ஈவன் வனாந்திரத்திலையும் वनांतर में भी கஷ்டமான சூழ்நிலையிலும் यदि कष्ट के वक्त में भी மோசமான ஏரியாவிலையும் जितने भी बुरा स्थान में क्यों ना हो நான் பிரகாசிக்க முடியும். हमें प्रकाशित हो सकते हैं. ஆமென். आमीन. பிலிப்புவை கர்த்தர் வனாந்திரத்துக்கு அனுப்புகிறார். फिलिप्पुस को परमेश्वर ने वनांतर की ओर भेजा है. அங்க போய் கொண்டிருந்த மந்திரியை அங்க தொடுகிறதை நான் பார்க்க முடியுது. वहां जो जा रहे थे वो मंत्री से उन्होंने मिला है. அந்த வனாந்திர போகிற அந்த பாதையில மந்திரிக்கு ஞானஸ்தானமும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். उस वनांतर के मार्ग में उस मंत्री को उन्होंने बपतिस्मा भी देते हुए देख पाते हैं. ஆமென். आमीन. எஸ் திரளான ஜனங்கள்ட்ட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். வனாந்திரமான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறார். जब यीशु मसीह कुछ 5000 से अधिक पुरुषों से बातें कर रहे थे वो वनांतर के एक स्थान था. பக்கத்துல எந்த விதமான ஹோட்டல் கிடையாது, எந்த விதமான வசதிகள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு அந்த வனாந்திரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் நிச்சயமா நீங்க சொல்லுகிற உங்க வனாந்திரத்திலையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் நீங்க அங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறீங்க. उस वनांतर में वहां आसपास कोई जगह वो कोई होटल नहीं, कोई स्थान है नहीं, कुछ नहीं, लेकिन यीशु मसीह उस वनांतर में भी उन सब के सारे लोगों को उन्होंने खिलाया है. ये बात सच है. तो आज परमेश्वर आपको भी उस वनांतर में से कुछ अद्भुत कर सकता है, आशीर्वाद को आपके जीवन में भी दे सकता है. हालेलुया हालेलुया. ஆமென். வனாந்திரத்துல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். यानी यूहन्ना बपतिस्मा देने वाला उस वनांतर में वो चमकता हुआ दीपक रहा. இப்ப வனாந்திரத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவர் எரிந்து பிரகாசிக்க போகிறாருங்க. यदि वनांतर में क्यों ना हो और एक जगह में भी उन्होंने प्रकाशित हुआ है. எங்க நீங்க கேட்டீங்கன்னா कहां करके यदि आप पूछें அரண்மனையிலையும் அவர் பிரகாசிக்கிறார். यानी राजमहल के अंदर भी उन्होंने प्रकाशमान रहा. அங்க அரண்மனையில் இருக்கிற ராஜாவாகிய ஏரோதுடைய அந்த ஆபீஸ்லயும் யோவான் ஸ்நானகன் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். यानी हेरोद की राजमहल के अंदर भी यूहन्ना बपतिस्मा देने वाला चमकने लगा. ஈவன் ஏரோது செய்கிற சில தவறான காரியங்கள் அரண்மனைக்குள்ள இருந்தாலும் அதையும் யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டி அங்கேயும் தன்னுடைய பிரகாசமான ஊழியத்தை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியுதுங்க. यदि हेरोदेस के राजा के अंदर कुछ भी कमी हटी हो उसे भी उन्होंने बताया और वहां पर भी उन्होंने प्रकाशित रहा, चमकता हुआ रहा. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்க முடியுது. யோவான் ஏரோதை நோக்கி சொல்றாரு, நீ உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று அந்த அரண்மனையில அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியுதுங்க. मरकुस 6:18 भी आयत में हम देख सकते हैं. जब उन्होंने हेरोदेस के राजमहल में गया वहां पर उन्होंने उस हेरोदेस के विरोध में बोलने लगा, क्योंकि उन्होंने हेरोदेस ने अपनी भाई की पत्नी को रखा हुआ था, इसीलिए उन्हें बताया कि ये तो उचित नहीं करके यूहन्ना ने उन्हें बताया है. 19ஆவது வசனத்துல ஏரோதியாலும் மற்றவர்களும் ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படியாவது இந்த யோவானை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் அவர்களால கூடாமற் போயிற்று. 19वीं आयत में लिखा है, इसलिए हेरोदियास उससे भय रखती थी और ये चाहती थी कि उसे मारवा डाले, परंतु ऐसा ना हो सका. எப்படிங்க யோவான் ஸ்நானகன் அரண்மனையில பிரகாசித்தார் தெரியுங்களா? कैसा यूहन्ना बपतिस्मा देने वाला राजमहल के अंदर भी प्रकाशित हुए. 20ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். 20वीं आयत को हम पढ़ें. ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ராஜாவாகிய ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படியே அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை
கேட்டு வந்தார். 20वीं आयत में लिखा है, क्योंकि हेरोदोस यूहन्ना को धर्मी और पवित्र पुरुष जानकर उससे डरता था और उसे बचाए रखता था और उसकी सुनकर बहुत घबराता था पर आनंद से सुनता था। இதுதாங்க டெஸ்டிமனி. यही गवाह है, அற்புதமான டெஸ்டிமனி. बहुत ही अद्भुत का गवाह है। தேசத்தின் ராஜா சொல்லுகிற டெஸ்டிமனி. देश के राजा बताते हैं யோவான் ஸ்நானகனை குறித்து. यूहन्ना बपतिस्मा देने वाले के प्रति। அப்ப இந்த யோவான் எங்க எரிந்து பிரகாசிக்கிறான் தெரியுங்களா? तो ये यूहन्ना कहाँ पर प्रकाशमान हुआ? தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இடம், அது அரண்மனை, அங்கேயும் யோவான் தான் பிரகாசிக்கிறான். देश के मुख्य स्थान है, कौन सा है? वो राजमहल है, वहां पर भी यूहन्ना ने चमकता रहा। எங்க ஏரோதுடைய ஹோம் மினிஸ்டர் பேர் யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. यूहन्ना का हेरोदोस राजा का गृह मंत्री को पता है किसी को? उनका नाम क्या है? அங்க இருக்கிற ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாராவது லிஸ்ட் இருக்கா? இல்லங்க. वहाँ की कोई भी अधिकारियों का नाम लिखा हुआ है यहाँ पर, किसी का आईएएस आईपीएस अधिकारियों का? ஆனா யோவான் ஸ்நானகனை குறித்தான ஒரு சாட்சி பயங்கரமாய் அரண்மனையில தொனித்து கொண்டிருக்கிறது. लेकिन यूहन्ना बपतिस्मा देने वाले के प्रति बहुत बड़ी गवाही पूरे राजमहल में घूम रही है। யாருடைய யோசனை அரண்மனையில நடக்குது என்றால் யோவான் ஸ்நானகனுடைய யோசனை தான் அரண்மனையில நடக்குது. वहां पर किसकी सलाहकार चल रहा था? यूहन्ना की चल रहा था। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு தருவாரா? ऐसे समयों को परमेश्वर हमारे देश में भी देने पाए। आमीन। அப்பா இவருடைய ஊழியம் வனாந்திரத்துல தாப்பா இருக்கு. इनका सेवकाई वनांतर में ही है। பிரசங்கமும் பெரிய லெவலான பிரசங்கம்லாம் கிடையாது. इनका प्रचार बड़ा सा ऐसा कुछ प्रचार तो नहीं रहा। நீங்க ஒரு அற்புதம் கூட செய்யல என்று வேதாகமம் அவனை குறித்து ரெக்கார்டா எழுதப்பட்டிருக்கிறது. इन्होंने एक भी अद्भुत काम नहीं किया करके बाइबल में इसके प्रति रिकॉर्ड भी है। அவருடைய Dress எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. उनका वस्त्र भी कैसा रहता है? ऊंटों के जैसा। அவருடைய சாப்பாடு ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு. उनका भोजन भी थोड़ा अलग तरीके से होती थी। ஆனால் लेकिन அவன் அரண்மனையில எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. उन्होंने राजमहल के अंदर उन्होंने चमकता रहा। ஹalleluya. हालेलुया। உலகத்துக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். हम कह सकते हैं संसार में आप चमकते हैं करके। இந்த உலகத்துல எங்கயா நீங்க பிரகாசிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க போறோம். यदि इस संसार में आप कहाँ पर चमकोगे करके यदि पूछा जाए, அரண்மனையில பிரகாசிக்கணும். आप राजमहल में प्रकाशित हो जाए, வனாந்திரத்துல பிரகாசிக்கணும். वनांतर में प्रकाशित हो जाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் மனைவி சாரால எகிப்தின் ராஜா என்ன செய்றாரு? கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டார். अब्राहम की पत्नी साराई को क्या किया? मिस्र के राजा ने उन्हें लेकर चला गया। ஆபிரகாமுக்கும் ராஜா ரொம்ப இரக்கம் பாராட்டி ஆடு மாடு வேலைக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாரால தூக்கிட்டு போயிட்டார். अब्राहम के ऊपर भी उन्होंने बहुत सारे तोहफाएं दी, भेड़ बकरी नौकरानियां सब कुछ देकर साराई को लेकर चला गया। ஆனா என்ன நடந்துச்சு? लेकिन हुआ क्या? சாரா அரண்மனைக்குள்ள போனது அந்த நேரத்துல இருந்து साराई जैसे राजमहल के अंदर गई उस समय से लेकर பாவனுடைய வீட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலில இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. फिरौन राजा के परिवार वाले सभी के सब क्या हुआ? परेशान हो गए। இந்த சாரால எத்தனை வயசுங்க? साराई के कितना उम्र था? நீங்களே வச்சுங்க, 75க்கு மேல வச்சுங்க. मानेगा 75 से ज्यादा होगा। இப்படிப்பட்ட ஒரு வயசான ஒரு பாட்டி அரண்மனைக்குள்ள போன பிறகு ऐसे एक बुढ़ापे में है, वो एक दादी जी राजमहल के अंदर गई। சாரால விட்டு மீதி எல்லாருக்கும் பிரச்சனை. साराई को छोड़कर बाकी सबके सब परेशान हो रहे थे। ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க. कुछ परेशान हो रहे थे, வயித்து வலி போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு காரியம் போயிட்டு இருக்கு. पेट दर्द या कुछ ऐसे कुछ चल रहा है। ராஜாவுக்கே புரியல. राजा को कुछ समझ में नहीं आया। ஹalleluya. நம்ம हालेलुया। எங்க எப்படி எல்லாம் பிரகாசிக்க முடியும் என்பது வேதத்துல अनेक ரெக்கார்ட் எழுதப்பட்டிருக்கிறது. हम कहाँ कैसे प्रकाशमान हो सकते हैं? बाइबल में कई ऐसा उसके प्रति रिकॉर्ड लिखा हुआ है। யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு. यूसुफ बंदगृह में ही रहा, பட் ஒரே நாள்ல ஒரே இரவுல அவனை தூக்கி எகிப்து அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. लेकिन एक रात में उनको उठाकर राजमहल के अंदर लेकर गए। எகிப்து தேசத்து எல்லாவற்றுக்கும் அரண்மனை வீட்டு எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் யோசேப்பை நியமிக்கிறாங்க. और यूसुफ को नियुक्त किया गया कि सारे मिस्र के लिए और फिरौन राजा की सारे घराने के लिए उनको अधिकारी बना दिया है। ஹalleluya. हालेलुया। பிரகாசமாய் விளங்குனாங்க. वो प्रकाशमान रहा। ஆமென். आमीन। ஆமென்.
மொர்தெகாயோட லைஃபை நீங்க பாருங்களேன். मुर्दगाई के जीवन को देखिए, எஸ்தருடைய லைஃப்ல பாருங்களேன். एस्तर के जीवन को देखिए। இவங்களெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் அழகா நடத்தி அரண்மனையில் உள்ளர கொண்டு போய் அங்க பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தர் வைத்தார் என்றால் ஏன் இன்னைக்கு நம்மள செய்ய மாட்டாரா? अगर इन लोगों को परमेश्वर ने बहुत ही सुंदर तरीके से अगुवाई किया और राजमहल के अंदर लेकर गई, तो आज परमेश्वर क्यों ना आपको और मुझको इस्तेमाल नहीं करेंगे? தானியேலுடைய லைஃபை பாருங்களேன். दानियेल के जीवन को देखिए, ராஜாக்கள் மாறிட்டே இருக்காங்க. राजा ये बदलते जा रहे हैं, பட் அது அரண்மனையில பிரகாசிக்கிற ஒரே ஒரு விளக்கு தானியேல் மட்டும் தாயா. लेकिन उस राजमहल में प्रकाशमान हो रहे वाला एक ही दीपक है, वो है दानियेल। நீங்க செய்யற உங்க ஆபீஸ்ல உங்க கம்பெனில நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். आपकी कंपनी में, आपके दफ्तर के अंदर आपको ही परमेश्वर ऐसे चमकता हुआ दीपक बनाएंगे। ஆமென். आमीन। கர்த்தருடைய கருத்துல முழுவதுமா நம்ம ஒப்பு கொடுக்கிறது நல்லதுங்க. परमेश्वर के हाथों में हमें परिपूर्णता से अपने आप को समर्पण करना बहुत ही अच्छा है। ஆமென். आमीन। வனாந்திரத்துல அவர் பிரகாசித்தாரு. वनांतर में ही वो प्रकाशित रहा, அரண்மனையிலும் அவர் பிரகாசிக்கிறாரு. राजमहल के अंदर भी प्रकाशित रहा, இன்னொரு இடத்துலயும் அவர் பிரகாசிக்க போகிறார். और एक स्थान में भी वो ऐसा ही चमकने वाले हैं। எங்கனா कहाँ है? அவரை பிடித்து சிறைச்சாலைக்கு போறாங்க. उन्हें पकड़कर जेल खाने में डाल दिया, அங்கேயும் அவர் பிரகாசிக்கிறார். वहां पर भी उन्होंने चमकने लगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை தூக்கி எந்த இடத்துல வச்சாலும் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நாம் பிரகாசிக்க முடியும் என்பதுக்கு யோவான் ஒரு மிகுந்த ஒரு டெஸ்டிமனியா இருக்கிறார். यूहन्ना बपतिस्मा देने वाला हम सबके लिए एक बहुत बड़ा गवाह है कि अगर परमेश्वर के बच्चों को जहां पर भी रखा जाए वहां वो பிரகாசித் रहेंगे। யோவான் ஸ்நானகனுக்கு அங்க ஏரோதியால் மற்ற காரியர்கள் நபர்கள் விரோதமாய் சில காரியங்களை செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. वहां पर यूहन्ना बपतिस्मा देने वाले के विरोध में हेरोदियास और कुछ लोग मिलकर कुछ गड़बड़ करने तो लगे। இவனை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டாலும் इनको पकड़कर जेल खाने में ढाल दिया गया। இவர் மேல் இருந்த அபிஷேகத்தையோ இவர் மேல் இருந்த அந்த வெளிச்சத்தையோ எந்த ஆட்சியாளர்களாலும் அதை அணைக்கவே முடியாது. कोई भी राजपाट करने वालों के लिए जो यूहन्ना के ऊपर तो अभिषेक था, वो परमेश्वर का सामर्थ था, उसको कुछ भी नहीं कर पाए। हालेलुया। हालेलुया। நாலு சுவருக்குள்ள போட்டு அடைக்கலாம் நம்மள. यदि आपको चारों दीवार के बीच में आपको बंद करें क्यों ना हो, பட் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை எவனால அணைக்க முடியாது. लेकिन मेरे ऊपर के अभिषेक को कोई कुछ नहीं कर सकता है। யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள அடைத்தார்கள் அவனை. यूसुफ को बंदरगाह में डालकर बंद किया गया, ஆனாலும் அவன் மேல இருந்த தரிசனம் ஒரு நாளும் குறைந்து போகலங்க. लेकिन उनके ऊपर का दर्शन कभी कुछ भी नहीं हुआ। அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில வீசுறாங்க. प्रेरितों को पकड़कर वो बंदरगाह में ढाला गया है। நீ இனிமே தேவனை குறித்து பேசக்கூடாது என்று சட்டம் வருது. अब की बार आप यीशु मसीह के बारे में नहीं बोलना करके नियम भी आ रहा था, ஆனா அதை குறித்து அவங்க பயப்படல. लेकिन उन्होंने किसी के प्रति परवाह नहीं किया। பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில போடுறாங்க. पतरस को पकड़कर बंदरगाह में डाल दिया। அடுத்த நாள் அவன் தலை சீவ போகுது. अगला दिन उनका सिर काटने वाले थे। என்ன பயந்துட்டு உட்கார்ந்தானா? उन्होंने डर के मारे बैठा रहा क्या? அழுதுட்டா உட்கார்ந்திருந்தாரு. उन्होंने रोते हुए बैठा है क्या? அவரே என்னை விடுதலையாக்கும் ஜெபம் பண்ணிட்டா உட்கார்ந்தாரு. क्या उन्होंने इस तरह प्रार्थना करी, हे प्रभु मुझे छुटकारा कर? நல்லா तूங்கிட்டு இருக்கிறான் மனுஷன். उन्होंने अच्छे से नींद में था। திடீர்னு அந்த அறையில ஒரு பிரகாசம் வெளிச்சம் உண்டாக்குது. अचानक उस कमरे के अंदर प्रकाश उदय हुआ है। ஆமென். आमीन। அந்த ஜெயில இருக்கிற எல்லாத்துக்கும் இருளா இருக்கிறது. उस जेल खाने में सबके लिए अंधियारा था, தேவனுடைய பிள்ளையாகிய பேதுருக்கு மாத்திரம் அங்கே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்கிறார். लेकिन परमेश्वर के संतान, परमेश्वर के बच्चे पतरस के लिए वहां पर एक उजियाला हो गया। ஏனென்றால் பேதுருடைய உள்ளார வெளிச்சம் இருக்கிறதுங்க. क्योंकि पतरस के अंदर वो प्रकाश था। அந்த வெளிச்சம் அவனை தட்டி எழுப்புது. वो प्रकाश उनको जगाया। வெளிச்சம் அங்க இருக்கிற எல்லா இரும்பு கதவுகளை திறந்து வைக்கிறது. वो रोशनी जो सारे वो लोहे के सारे दरवाजे को खोल दिया है। ஆமென். சிறைச்சாலை என்பது நம்மளை ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கலாம், அனுபவமாய் ஒரு பிசாசுடைய சோதனையா இருக்கலாம். बंदरगाह जो है एक शैतान की ओर से हमारे दिया हुआ हमें गुलाम करने वाले एक कार्य क्यों ना हो, நம்முடைய சுதந்திரத்தை கெடுக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். हमारी स्वतंत्रता को वो छीनने वाले कार्य क्यों ना हो। பட் பிசாசுக்கு தெரியாது ஈவன் நம்ம அங்க இருந்தாலும் பிரகாசிக்க முடியும் என்பது பிசாசுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கிறது. लेकिन शैतान नहीं जानता था कि यदि हम वहां पर भी रहे बंदरगाह में, वहां भी हम प्रकाशित रहेंगे करके। பவுலும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில போடுறாங்க. पौलुस और सिलास को पकड़कर बंदरगाह में डाला गया। அவங்க அவ்வளவு அடி அடித்து தான் உள்ள போறாங்க. उन्हें इतना मारपीट कर ही अंदर डाला था। ஆனா அந்த நடு இரவிலே அவர்கள் தேவனை துதித்து ஜெபித்து ஆராதிக்கிற நேரத்துல, लेकिन जब वो बीच रात में जब परमेश्वर की स्तुति करते लगते थे, சிறைச்சாலை
குலுங்கினது. बंदूक पूरा हिलने लगा। हालेलुया, हालेलुया। ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டா. वहाँ पर जेलर जो है उन्होंने उद्धार पाया। ஆமென், आमीन। சிறைச்சாலையிலயும் என்னால வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். बंदूक के अंदर भी हम परमेश्वर के लिए प्रकाशित हो सकते हैं। ஆமென், आमीन। ஆமென். பிசாசு என்னை அடக்க ஒட்டுக்க நினைச்சாலும் இந்த வெளிச்சத்தை அவனால கட்டுப்படுத்தவே கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரவே முடியாதுங்க. यदि शैतान जितना भी कोशिश करे हमें दबाने के लिए, लेकिन वो हमारी रोशनी को तो कुछ भी नहीं कर सकता है। ஆமென். आमीन। வனாந்திரத்திலையும் பிரகாசித்தான், वनांतर में भी उन्होंने प्रकाशमान रहा, அரண்மனையிலையும் பிரகாசிக்கிறான். राजमहल के अंदर भी उन्होंने चमकने लगा। இவன் அவனை பிடித்து சிறைச்சாலையில போட்டாலும் यदि बंदूक में भी उनको डाला गए, ஏரோதுடைய முக்கியமான தீர்மானங்கள், ஏரோதுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகள் எல்லாம் எங்கிருந்து வருது என்றால் சிறைச்சாலையில் இருந்தான் வருகிறது. हेरोदोस के लिए जो मुख्य मुख्य सलाह जो है, मुख्य मुख्य बातें योजनाएं हैं, वो कहाँ से मिल रहा था? यूहन्ना बपतिस्मा वाला उन्हीं से ही, यानी जिन्होंने बंदूक में था उनसे ही वो मिल रहा था। ஆக மொத்தம் தேசத்திற்கு வேண்டிய நல்ல தீர்மானங்கள், நல்ல திட்டங்கள் அரண்மனையில் கிடைக்க மாட்டேங்குது என்பதை ஏரோதுவே புரிஞ்சிருக்கிறாருங்க. यानी हेरोदोस खुद ही जान लिया है जो देश के लिए भलाई कार्य जो है राजमहल में नहीं मिल रहा, लेकिन यूहन्ना जो बंदूक में है उनसे मिलता है करके समझ लिया है। ஆமென். இப்போ யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை முடியுதுங்க. अब यूहन्ना का जीवन पूरा होने वाला है। இப்போ எங்க தம்ம பிரகாசிக்கிறாரு? अब वो कहाँ पर प्रकाशित रहा? வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் मत्ती 13वें अध्याय को हम पलटें, 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 43 को हम पढ़ते हैं। அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். उस समय धर्मी अपने पिता के राज्य में सूर्य की नाई चमकेंगे। ஆமென். आमीन। நீதிமான்கள் தேவ ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள். धर्मी जो है परमेश्वर के राज्य में सूर्य की नाई चमकेंगे। பிதாவின் ராஜ்யத்தில் அவர்கள் பிரகாசிப்பார்கள். पिता के राज्य में वो चमकेंगे। ஆமென். आमीन। ஒருவேளை இவருடைய வாழ்க்கை இங்க முடிஞ்சிருக்கலாம், ஊழியம் இங்க முடிஞ்சிருக்கலாம். यूहन्ना बपतिस्मा देने वाला का सेवकाई यहाँ पृथ्वी में खत्म होता होगा। சில சமயத்தில் நம்மளுக்கு யோசனை வரும், ஏன் இவர் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே. हमें भी कई बार ऐसा लगता है, अरे इनका जीवन इतना जल्दी क्यों खत्म हुआ, और थोड़ा लंबा समय ये जी सकते थे, और कुछ 50 साल इनका जीना चाहिए था। எங்க எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. बात ये नहीं कि हम कितने दिन जिंदे थे, 100 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார் என்பதை காட்டிலும் वो 100 साल जीवित रहा करके कहने से बेहतर கொஞ்ச நாளா இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒன்று வாழ்ந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு தேவைப்படுகிறது, முக்கியமா இருக்கிறது. यदि थोड़े ही समय हम जिए लेकिन परमेश्वर के लिए जिए, यही मुख्य बात है, यही हमें होना चाहिए। ஆமென். आमीन। இவர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் इन्होंने थोड़े ही समय जिया, வனாந்தரத்தில் பிரகாசமா இருந்தார், लेकिन वनांतर में प्रकाशित रहा, அரண்மனையில் பிரகாசித்தார், राजमहल के अंदर प्रकाशित रहा, சிறைச்சாலையில் பிரகாசித்தார். बंदगृह में प्रकाशित रहा। இவரை குறித்தான செய்திகள் தேசம் எங்கும், யோர்தான் எங்கும், கலிலேயா எங்கும், வனாந்திரத்தில், சிட்டிகள்ல, எல்லா கிராமங்கள்ல தொனித்தது. इनके प्रति हर बातें जो है वनांतर में हो, शगर में हो या यर्दन में हो, हर जगह में फैला हुआ था। அந்த அளவுக்கு இவருடைய வெளிச்சம் தேசமெங்கும் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. इतनी ज्यादा उनके अंदर की प्रकाश जो है चमकने लगा। வசனம் சொல்லுகிறது மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல, वचन में लिखा है मत्ती 3 अध्याय में 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். पहला आयत से लेकर पढ़ते हैं। அந்நாட்களில் யோவான் சொன்னாங்க, யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவர் இவனே. उन दिनों में यूहन्ना बपतिस्मा देने वाला आकर यहूदिया के जंगल में यह प्रचार करने लगा कि मन फिरावो, क्योंकि स्वर्ग का राज्य निकट आ गया है। यह वही है जिसकी चर्चा यशाया भविष्यवक्ता के द्वारा की गई कि जंगल में एक पुकारने वाला का शब्द हो रहा है कि प्रभु का मार्ग तैयार करो, उसकी सड़कों सीधी करो। இந்த யோவான் ஒட்டகமயிர் உடைய தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. ये यूहन्ना ऊंटों की रोम का वस्त्र पहने था और अपनी कमर में चमड़े का पटुका बांधे हुए था, और उसका भोजन टिटिया और वन मधु था। அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவடத்திற்கு போனார்கள். ஆமென். तब यरूशलेम के और
सारे यहूदियों के और यरदन के आसपास के सारे देश के लोगों उसके पास निकल आए ஆமென் आमीन யார் யாரெல்லாம் போறாங்க பாருங்களேன் देखिएगा कौन कौन उनके पास गए எருசலேம் நகரத்தார் यरूशलेम के नगरवासी யூதயா தேசத்தார் यहूदिया के सारे लोग அனைவர் सभी लोग நகரத்தாரு தேசத்தாரு அடுத்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள் வட்டாரங்கள் எல்லாரும் नगरों से शहरों से देशों से எங்க போறாங்க? गांवों से யாரை தேடி போறாங்க किसके पास जा रहे थे வெளிச்சத்தை தேடி போறாங்க प्रकाश चमक को देखकर जा रहे थे எந்த சிட்டியை நோக்கி போனாங்களா कई शहर की ओर जा रहे थे எல்லா क्या சிட்டியும் வனாந்திரத்தை நோக்கி வருகிறது सारे शहर वाले अब वनांतर की ओर जा रहे हैं ஏன்னா இவன்ட்ட இருந்தது வெளிச்சம் क्योंकि इनके पास था वो चमकने वाला रोशनी இவன் கொஞ்ச நாள் தாங்க வாழ்ந்தாரு ये थोड़े ही दिन जी रहा था பட் எரிந்து பிரகாசித்தார் लेकिन उन्होंने प्रकाशमान रहा இவர்ட்ட எலியாவின் ஆவியும் பலமும் இருந்துச்சு इनके पास एलिया नबी की आत्मा और सामर्थ्य रहा ஆனா கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார் लेकिन थोड़े ही समय जीवित रहा ஸ்திரீ இடத்துல பிறந்தவன் எலியாவின் யோவானை போல பெரிய யாருமே இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது इसका मतलब ये नहीं कि वे 100 साल की जीवित रहेंगे எலியாவின் ஆவி பலம் ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன் பெரியவன் இது எல்லாம் கிடைக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா வெளிச்சம் இவனுக்குள்ள இருந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் बात यह है कि एलिया नबी की आत्मा सी सामर्थ्य थी और इन्होंने स्त्रियों से जन्म हुए लोगों में से सबसे बड़ा है लेकिन सबसे बढ़कर उनके अंदर वो रोशनी था ஆமென் आमीन இவன் வெளிச்சம் எந்த நேரத்துல எந்த டைம்ல உதிச்சது தெரியுங்களா इनके पास कौन सा वक्त पर वो रोशनी इनके अंदर चमकने लगा ஏரோதின் காலத்திலே हेरोदोस के समय में ஆமென் आमीन இன்னைக்கு வெளிச்சம் எந்த நேரத்துல உதிக்கணும் அந்த நேரத்துல உதிக்கணும் அதான் முக்கியம் आज रोशनी कब चमकना है सही समय पर चमकना है இப்ப சரியான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா எஸ் சரியான நேரத்துக்குள்ள தான் வந்திருக்கிறோம் यदि आप पूछेंगे क्या ऐसे समय पर हम आए हैं क्या हाँ बिल्कुल हम ऐसे ही समय पर आ पहुंचे हैं உலகத்தின் காரியங்கள் நடக்கிற சம்பவங்கள் அரசியல் காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வேதனையான காரியங்கள் தான் போய் கொண்டிருக்கு संसार की हर बातों को यदि आप देखते हैं तो ये कितनी वेदना से भरा हुआ है हम ऐसे ही कुछ समय पर आ पहुंचे हैं ஒருவேளை நிறைய லைட் காணப்படலாம் ஆனா உண்மையான வெளிச்சம் இங்க மிஸ் ஆயிருக்கிறது यहाँ पर ढेर सारे रोशनी तो हो सकता है लेकिन सच्चाई का चमक जो है वो हमारे अंदर ही है அப்ப இப்ப யோவான் ஸ்நானகன் எழும்புகிற நாட்கள் காலம் ஆயிருக்கிறது यानी ये ऐसा समय है यूहन्ना बपतिस्मा देने वाले का उठने का वक्त आ पहुंचा है ஹல்லேலூயா हालेलुया நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பிரகாசிக்க முடியும் अब जगह है वहां पर आप चमक सकते हैं प्रभु के लिए உங்க குடும்பத்துல நீங்க பிரகாசி अपने परिवार में आप चमक सकते हैं ஊழியத்துல பிரகாசி आपके सेवकाई में आप चमक सकते हैं உங்க வேலை ஸ்தலத்துல பிரகாசி आपके दफ्तर के अंदर आप चमक सकते हैं உங்க சபையில பிரகாசி आपकी कलीसिया में चमक सकते हैं ஆமென் आमीन உங்களை சாத்தான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி எந்த இடத்துல போட்டு அடைச்சாலும் அங்கேயும் பிரகாசிக்க முடியும் आपको शैतान कहाँ पर भी बिठाए बंद करे योजना कर कर कुछ भी करने दे लेकिन वहां पर भी आप परमेश्वर के लिए चमक सकते हैं ஆமென் आमीन தீர்க்க தரிசனத்தை இங்க யோவான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நாம் यानी परमेश्वर की भविष्यवाणी को यूहन्ना ने यहाँ पर पूरा करते हुए देख पाते हैं ஆமென் आमीन சோ வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறுகிற நாட்களாய் வந்திருக்கிறது यानी परमेश्वर की वायदा ये पूरा होने वाला वक्त पर हम आ पहुंचे हैं இப்ப யோவான் எங்க பிரகாசிக்கிறா यूहन्ना कहाँ कहाँ प्रकाशमान रहा இங்க உலகத்துல இல்ல இப்போதைக்கு தேவ ராஜ்யத்துல பரலோக ராஜ்யத்துல அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் अब यूहन्ना इस संसार में नहीं वरन पर पिता के घर में पिता के राज्य में वो प्रकाशित रह रहे हैं எத்தனையோ கண் தெரியாத தேவனுடைய ஊழியக்காரர்கள் மிஷனரியுடைய காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோங்க कितने ऐसे मिशनरी लोगों को प्रभु के सेवक लोगों को हम पढ़ते हैं जिनकी आंख में नजर नहीं है அவங்களுக்கு அந்த சைட் பார்வை கிடையாது उनके लिए मतलब वे अंधे थे அவங்க வெளிச்சம் பார்க்க முடியாது उन्होंने रोशनी को तो नहीं देख வாழ்க்கை पाते முழுவதும் அவங்க இருட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க यानी जिंदगी भर के लिए वो अंधा रहते थे ஆனா எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்திருக்காங்க लेकिन उन्होंने कितने लाखों लोगों के जीवन में रोशनी को उन्होंने दिया है ஹalleluya हालेलुया ஹalleluya சோ நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க முடியும் सो आपको और मुझको हम भी उठकर प्रकाशमान हो सकते हैं ஆமென் आमीन இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் इस वचन के द्वारा प्रभु आपको आशीषित करे நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு हम उठकर प्रकाशित होने वाला एक உலகத்துடைய दीपक है வெளிச்சமாய் இருக்கிறேன் इस संसार के लिए हम दीपक बने हैं
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आप सभी को आशीषित करें. ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा अनुग्रह से भरा हुआ परमेश्वर धन्यवाद. நீ நீதியின் சூரியனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். अब धार्मिकता का सूरज है, धन्यवाद. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். आप हमें प्रभु रोशनी की संतान बनकर बुलाया, धन्यवाद. இப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக, எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்காக, எங்கள் மேல் இருக்கிற அழைப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमें चमकने के लिए बुलाहट दिया है प्रभु, ऐसी संतान हमें बनाया है खुदावन, हम तेरा लाखों धन्यवाद करते हैं. விசேஷமாக நிறைய நாங்கள் வேதத்தில் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை ஊழியத்தை நாங்கள் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ராஜா. विशेषता से जब हम यूहन्ना बपतिस्मा देने वाले के प्रति पढ़ते हैं बाइबल में से, खुदावन कितनी आश्चर्य है. வனாந்திரத்தில் அவன் பிரகாசிக்கிறான். उन्होंने वनांतर में प्रकाशमान रहा, அரண்மனையில பிரகாசிக்கிறான், राजमहल में चमकने लगा, சிறைச்சாலையில பிரகாசிக்கிறான், बंदगृह में चमकने लगा, தேவ ராஜ்யத்துல பிரகாசிக்கிறான், परमेश्वर के पिता के राज्य में चमकने लगा, அவருடைய ஊழியத்துல ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். अपनी सेवकाई में चमकने लगा. ஒரு அற்புதமும் செய்யல, लेकिन उन्होंने एक अद्भुत तो नहीं किया, பட் பிரகாசமான लेकिन வாழ்க்கை. प्रकाशित रहा. கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை, उन्होंने थोड़े ही समय जीवित रहा, பிரகாசமான வாழ்க்கை. लेकिन उन्होंने चमकता था. அதுதான் எங்களுக்கு வேண்டும், प्रभु वही हम भी चाहते हैं, அதுதான் எங்க குடும்பத்துக்கு வேண்டும், वही हमारे परिवार में भी चाहते हैं, அதுதான் எங்க ஊழியத்துக்கு வேண்டும். यही हमारा सेवकाई में भी चाहते हैं. இப்படி அனுபவம் எங்கள் தேசத்திற்கு வேண்டும். ऐसा अनुभव हमारे देश के लिए जरूर है. நாங்கள் ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை மாற்றுகிறார். हम हर एक व्यक्ति उठकर प्रकाशित होने वाले चमकने वाले दीपक हमें बना दे खुदावन. நேரா இந்த வசனத்துக்கு நேரா எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस वचन की ओर से और हम अपने आप को अर्पित करते हैं, दीन करते हैं. வெளிச்சத்துல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. चमकने में उस रोशनी में चलने के लिए मदद, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. रोशनी की संतान बनने के लिए उस पर चलने के लिए मदद कर. இப்படிப்பட்ட சாட்சிகளை எங்க வாழ்க்கையிலிருந்து நீர் எழுப்புவீராக. ऐसे गवाहों को हमारे जीवन में से भी तू कड़ा कर खुदा, வழி நடத்தும் ஆசீர்வதிங்க. अगुवाई कर, आशीषित कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. परमेश्वर आपको आशीषित करें और आपको ऐसे चमकने वाले बच्चों के समान आपको अगुवाई करें. ஆமென். आमीन.